ஆப்கி அதாலத்தில் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு பார்ட்டிஸ உடைக்கிறதுல கில்லாடி. நீங்க உத்தம் தாக்கரேவை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய பார்ட்டி பிரேக் ஆச்சு. அவர் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிஜேபி காரங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் போகாதீங்க, அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அவங்க வந்தா சாப்பாடு சாப்பிடுவாங்க, அப்புறம் மணப்பெண் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு மாயமாகி இன்னொரு கல்யாணத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க கூட பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க தான் மாப்பிள்ளைன்னு தோணும். அவங்களுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் வேணும்னா மாப்பிள்ளையோட அதிகமாக அட்டென்ஷன் வேணும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, உத்தம் அவங்களோட பார்ட்டியை முதல்ல யார் பிரேக் பண்ணது? சரத்பவார் அவர்கள் 1992ல. அப்போ சிவசேனா தலைவர் பாலாசாப் தாக்கரே தான் ஆட்சியில் இருந்தார். அப்போ முழு வீச்சா அவங்க எதிர்த்தாங்க. அந்த நேரத்தில் விஷயம், உத்தம் தாக்கரே அவரோட பார்ட்டியை சரத்பவார் உடைச்சு புஜ்பல் அவர் கூட 13 பேர் போயிட்டாங்க. இப்போ அதே சரத்பவார் அவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தம் அவர்கள் முதலமைச்சரானார். அப்புறம் இவங்களோட பார்ட்டி பிரேக் ஆச்சு. அது அவங்களோட பார்ட்டியா இருந்தாலும் சரி, சரத்பவாரோட பார்ட்டியா இருந்தாலும் சரி. இதுக்காக அவங்க எங்களை பிளேம் பண்ண முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஏக்நாத் சிண்டே அவர்கள் இந்த கட்டர் பாலாசாப் தாக்கரேயோட சிவசேனை கட்டர், அவங்க இன்னைக்கும் பார்ட்டியை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆனா எப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதோ, இந்த உத்தம் அவர்கள் ஆதித்யா தாக்கரே அவர்களை தலைவராக்குறதுக்கு அவங்களோட ரெக்கையை கட் பண்ணாரு. எல்லா விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாரு. அப்புறம் அவரு எந்த இடத்தோட மந்திரியோ அந்த இடத்த கூட ஆதித்யா தாக்கரே எடுத்துக்கிறார். அப்ப அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நாங்க எங்களோட ஐடியாலஜி விட்டுட்டோம், பாலாசாப்போட ஹிந்துத்துவா பத்தி சொல்ல முடியாது. அங்க ஒரு அடி, இன்னொரு பக்கம் ரெக்கையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க ஒருவேளை அவங்க ஆக்ட் பண்ணலன்னா அவங்களோட அரசியல் கதையே முடிஞ்சு போயிரும். அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்தாங்க. அப்ப இது அவங்களோட லட்சியம். இதே தான் என்சிபிலையும் நடந்தது. என்சிபியில இத்தனை வருஷமா சரத்பவார் அவர்களோட வாரிசா அஜித் பவாரா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த ஒரு சில ஆண்டுகளா பிரியா அவர்களை புஷ் பண்ணாங்க, இல்ல சுப்ரியா அவர்களை வாரிசா காட்டினாங்க. அப்புறம் மெதுவா அஜித் பவாரை எல்லா கேஸ்லயும் வில்லனா காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் கூட அஜித் பவார் எந்த வாக்குறுதியை நாங்க 80 மணி நேரம் எடுத்தோமோ அதை ஃபுல்லா சரத்பவார் அவர்கள் இனிஷியேட் பண்ணார். அஜித் பவாரை முன்னாடி தள்ளி பின்னாடி இருந்து நாற்காலியை இழுத்துட்டாரு. இதே மாதிரி எப்ப சரத்பவார் அவர்கள் இப்ப நடுவுல ராஜினாமா கொடுத்தாரு, அப்பவே அது முடிவாயிருச்சு. இவர் ராஜினாமா பண்ணுவாரு, அவங்க 2 பேர் கையிலையும் பார்ட்டியை கொடுப்பாரு. அதனால அஜித் பவார் முன்னாடி வந்தாரு. அப்புறம் அவரோட ராஜினாமாவை வாபஸ் வாங்கி அஜித் பவாரை வில்லனாக்கிட்டாரு. ஸோ ஒரு விதத்துல அஜித் பவார் அவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு மேல அவரோட அரசியல் ஓடாதுன்னு, அவரை அழிக்க போறாங்கன்னு. இப்போ இது மாதிரி அவங்க மெதுவா வில்லனா மாத்திட்டு இருந்தா அவரால் பார்ட்டியில இருக்க முடியாது. அந்த நேரத்துல தான் அவர் வெளியே வந்தாரு, இந்த மாதிரி பார்ட்டி இருக்கு அப்படின்னு. இவங்களுக்கு உள்ள லட்சியம்தான் காரணம். இங்க பாருங்க சார், உத்தம் தாக்கரே முதலமைச்சர், எல்லா மிஷனரிஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அதையும் மீறி எம்எல்ஏஸ் அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்க, இதுக்கு என்ன காரணம்? அங்க உத்தம் அவர்களுக்கு எம்எல்ஏஸ் கூட இருந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. உத்தம் அவர்களோட எம்எல்ஏஸ் அவரை சந்திக்க கூட முடியாது. அவங்க எப்பயுமே அந்த கேட்ல இருந்து திரும்பி போயிருவாங்க. ஏன்னா அவங்கள அங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பல வருஷமா பாலாசாப் தாக்கரே கூட இருந்திருக்காங்க. அவர் கூடயும் அவங்க தலைமையிலையும் வேலை பார்த்திருக்காங்க. கட்டர் ஹிந்துத்துவா வாத்தியா. அப்புறம் உத்தம் அவர்கள் ஒரு விதத்துல ஹஃபீஸ்மெண்ட் கொள்கையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எப்படி காங்கிரஸ் பார்ட்டி ஹஃபீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உத்தம் அவர்களும் ஹஃபீஸ்மெண்ட் பண்றாரு. அவங்க சஃபகேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அடுத்த தேர்தலில் மக்கள் கிட்ட என்ன கொண்டு போவோம் அப்படின்னு. அவங்க எல்லாரும் இந்த சஃபகேஷன்ல தான் இருந்தாங்க. அப்புறம் உத்தம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாரோ
அவருக்கு பூமியே தெரியல. அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிட்டாரு. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி பண்ணோம். நீக்க முடியும்? பாருங்க, நாங்க அரசியலுக்குள்ள சும்மா விளையாடுறதுக்காக ஒன்றும் வரவே இல்லையே. ஸோ ஸோ அவர் போனதும் எங்களுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுது. அவர் வெளியே வந்ததும் நாங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். மற்றபடி அவங்களாவே ஸ்பிளிட் ஆனதுல எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். உத்தம் அவர்கள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தேவேந்திர அவர்கள் என்ன பதவியை விட்டு நீக்கிறதுக்கு மாய மந்திரம் பண்ணாருன்னு சொன்னார். தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் மாட பலி கொடுத்தாரு, எலுமிச்சம் பழம் வச்சாரு, மிளகாய எரிச்சாரு, மந்திரம் தந்திரம் பண்ணாருன்னு சொன்னாரு. பாருங்க, இந்த மாதிரி மந்திர விஷயங்கள் யார் சொல்றாங்களோ அவங்களால தான் பண்ண முடியும். நான் மந்திரத்துல பிலீவ் பண்றவன், தந்திரத்துல பிலீவ் பண்ற ஆளே கிடையாது. ஆனா ஒருவேளை பூஜை ஏதாவது செய்யணும்னா அப்போ ஒருத்தருக்குள்ள இருக்கிற தீய எண்ணம் நீங்கிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பா பூஜை பண்ணுவேன். ஆனா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏதாவது தந்திரம் மந்திரம் பூஜை பண்ணி பதவி அடைய முடியும், ஏதாவது பண்ண முடியுங்கிறது. அப்போ தேர்தலுக்கு அவசியமே இல்லையே. ஏதாவது தந்திர கமிஷன் வச்சு தேர்தல் வின் பண்ணலாமே. யார் எல்லாரை விட நல்லா தந்திரம் பண்றாங்களோ, அப்புறம் யார் எல்லாரை விட நல்லா பலி கொடுக்கறாங்களோ அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. ஆனா இது உண்மை இல்லையா? எல்லா எம்எல்ஏஸையும் அசாம் கூட்டிட்டு போனீங்க, காமியாக்கியா தேவியோட கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்க, அங்க சத்தியம் பண்ண வச்சீங்க, ரத்த திலகத்தை வச்சு விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் ரூமர்ஸ். நாங்கெல்லாம் அஸ்ஸாம் போனோம், அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் அஸ்ஸாமுக்கு போனா காமாக்கியா கோயிலுக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் அங்க உள்ள எம்எல்ஏஸ் காமாக்கியா கோயிலுக்கு போனாங்க. எல்லார் எதிரிலையும் போனாங்க. பாருங்க, கேமரால எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. கோயிலுக்குள்ள போனாங்க, சாமியை தரிசனம் பண்ணாங்க, எல்லாமே வெளியே வந்தாங்க. எங்க ரத்தம் இருக்கு, எங்க ரத்த திலகம் இருக்கு, எல்லாமே ஜோடிக்கப்பட்ட கதை. அவங்க காமாக்கியா கோயில்ல தரிசனம் பண்ணது உண்மை. ஆனா யாருமே ரத்த திலகமே வச்சுக்கல. ஆனா இந்த விஷயம் உண்மை. அவங்கள பார்த்து சில பேர் ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது உண்மைதானா? தேவேந்திர அவர்கள் லாங் கோட் போட்டுக்கிட்டு, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு, கேப் போட்டுக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி சுத்துவீங்களாமே? பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் போயிருப்பேன். ஆனா அது என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. என்னோட மனைவியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட பப்ளிக் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா ஏதாவது தமாஷா சொல்லிடுவா. ஸோ அவ இந்த மாதிரி சொல்லிட்டா. அவ என்ன சொன்னான்னா, அவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு எனக்கும் தெரியாது, ஏதோ போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அது ஒரு நியூஸ் ஆயிருச்சு. தேவேந்தர் லாங் கோட் போட்டுட்டு போயிட்டாரு. உத்தம் டாக்கரே என்ன சொல்றாருன்னா, எந்த கோவமும் இல்ல, ஏக்நாத் ஷிண்டே தேவேந்திரா அவர்கள் கிட்ட இருந்து, அமித்ஷா அவர்கள் கிட்ட இருந்து, பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கினாருன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 50-50 லட்சம் ரூபாய் செலவாச்சாமே. உத்தம் அவர்கள் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காருன்னா, அவருக்கு தினமும் ஒரு கதை ஞாபகம் வரும், தினமும் ஒரு புது கனவு வரும், தினமும் ஒரு காரணம் சொல்லுவாரு. உத்தவ் அவர்கள் இந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்ண விரும்பல. அவரோட எம்எல்ஏஸ் கூட அவருக்கு கனெக்ஷன் இல்லைங்கிற விஷயம். இல்லைன்னா எனக்கு ஒன்று சொல்லுங்க, உத்தவ் அவர்கள்ட்ட காசுக்கு ஏதாவது பஞ்சமா? இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. மக்கள் எல்லாரும் அங்க சூழ்நிலை எப்படி மாறிச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு. இதனாலதான் அரசியல்ல யாரும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அப்ப கூட ஒருவேளை ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களோட பொலிட்டிக்கல் கேரியரே டோட்டலா காலி ஆயிரும். ஆனா இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்ட மேலவை தேர்தல் நடந்தப்போ அந்த தேர்தல் டைம்ல எல்லாருக்கும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தரையா உள்ள கூப்பிட்டு. அப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, அவரை வெளியே உட்கார சொல்லிட்டாங்க. வேற யாரோ கன்சல்டன்ட் ஆளு உள்ள உட்காந்துருக்காங்க. அவரு எப்படி ஓட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நடந்த அவமானம் அன்னைக்கே ஷிண்டே அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு. ஓட்டிங் முடிஞ்சுது. எல்லார்கிட்டையும் இதை காட்டி இது என்னன்னு கேட்டாங்க. எதுக்கு இப்படி அவமானப்படுத்துறீங்க? என்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. யாரோ ஒரு கன்சல்டன்ட்டை உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் விதிமுறைப்படி யாரு கூட்டத்தோட தலைவரோ, சட்டமன்றத்தோட தலைவர் தான் உள்ள உட்காரணும். என்ன வெளியே உட்கார வச்சுட்டு
24, 25 வயசுல ஒரு பையனை கன்சல்டண்டா உட்கார வச்சிருக்கான். அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, என் மேல இந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னா நான் இருந்து என்ன லாபம்? உடனே வெளியே வந்துட்டாரு. ஏக்நாத் ஷிண்டே உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணாரு? ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா பார்டரை விட்டு வெளியே போனப்போ அவர் என் கூட காண்டாக்ட் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் கிளம்பிட்டேன், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கிளம்பிட்டாரு. அப்புறம் அவர் போயிட்டாரு. ஆமா, போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் போயிட்டாரு. ஊர்வலம் தயாரா இருக்கு. குதிரை வந்துருச்சு. குதிரைக்கு தீனியும் போட்டாங்க. மாப்பிள்ள தேவேந்திர ஃபட்னவிஸ் உட்கார வேண்டிய இடத்துல ஷிண்டே வந்து உட்கார்ந்துட்டாரு. பாருங்க, இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். அதாவது, எப்ப இந்த விஷயம்லாம் நடந்ததோ, அப்புறம் எப்ப இந்த அரசாங்கம் வராதுன்னு தெரிஞ்சுதோ, அதுக்கு முன்னாடி நாளே இதை முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஷிண்டே அவர்கள் ரொம்ப தைரியத்தோட இந்த காரியம் எல்லாமே செஞ்சாரு. இந்த மாதிரி நேரத்துல அவரை தான் முதலமைச்சராக்கணும். ஏன்னா அவர் கூட யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும். அதனால நாளே முடிவாயிருச்சு, ஷிண்டேஜி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்னு. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இதுல என் சைடும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஒருவேளை நீங்க எங்க தலைவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, இந்த ப்ரொபோசலை முதல்ல வச்சது நான் தான். நம்ம ஷிண்டே அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு. இந்த அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா மக்களுக்கும் நம்பிக்கை வரணும். அப்புறம் எங்க தலைவர்கள் அதுக்கு சம்மதிச்சாங்க. ஆனா எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன்னா, நான் அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கலான்னு. ஆனா எங்க பார்ட்டி என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அரசாங்கத்தை நடத்தணும்னா முன்னணியில இருக்கிறவரு உள்ள இருக்கணும்னு. முதல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா அப்புறமா தான் நினைச்சேன், எங்க தலைவர்களோட முடிவு சரியானதுன்னு. ஏன்னா அரசாங்கத்தை உள்ள இருந்தாதான் நடத்த முடியும், வெளியே இருந்து நடத்த முடியாது. அப்புறம் நான் உள்ள போனேன், அரசாங்கத்தை ஸ்ட்ராங்கா நடத்தினேன், அப்புறம் ஜெயிச்சும் வந்தேன். ஆனா இப்ப நடந்த தேர்தல்ல ஷிண்டே அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. அதாவது அவரை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு. நீங்க மறுபடியும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவீங்கன்னு. ஷிண்டே அவர்களுக்கு அரசியல் நல்லாவே தெரியும். இங்க 145 மெஜாரிட்டிக்கு தேவை. அந்த 145ல பிஜேபிக்கு மட்டுமே 137 சீட்ஸ் கிடைச்சது. அப்போ ஷிண்டே அவர்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். எந்த பார்ட்டிக்கு தனியா இவ்வளோ மெஜாரிட்டி கிடைச்சதோ அவங்க அந்த பார்ட்டி இப்ப அவங்களோட ஆளை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலனா அவங்க ஒர்க்கர்ஸ்லயும் ஒரு விதமான தப்பான கருத்து போய் சேரும். இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட மூத்த தலைவர்கள் கூட உக்காந்தோம். அப்போ எங்க மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி சொன்னதும், நான் பாரதிய ஜனதா பார்ட்டியோட முதலமைச்சர் ஆவேன்னு. அப்போ ஷிண்டே அவர்கள் ஒரு நிமிஷத்துல சரின்னு சொல்லிட்டாரு. அவர் என்னைக்கும் அவர் நோ சொல்ல. அவர் ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு இத்தனை சீட் கிடைச்சிருக்கு, பாரதிய ஜனதா பார்ட்டி டிசர்வ் பண்ணும், நீங்க பண்ணுங்க. இப்போ ஷிண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்ன லேசா எடுத்துக்காதீங்க, நான் வண்டியை கவுத்துருவேன்னு. அவரு எனக்கு சொல்லல, உத்தவ் அவர்களுக்கு சொல்றாரு. அவரோட வண்டியை கவுத்துருவேன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா அவரோட வண்டி எப்பவோ கவுந்துருச்சு. அப்புறம் அவரோட குதிரையும் ஓடி போயிருச்சு. அவர் இப்போ இந்த வண்டியில தான் இல்ல, இருக்காரு. இப்போ அடிக்கடி அவங்கள பத்தி தான் சொல்லுவாரு அவரு. அவரு இப்ப கூட ஷிண்டே அவர்களை லேசா எடுத்துப்பாரு. அவரு ஞாபகப்படுத்துவாரு, இப்ப கூட எனக்கு வண்டியை கவுக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னு. அப்புறம் சார், இப்போ நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, ஷிண்டே அவர்கள் கோவமா இருக்காரு. அதனால உத்தம் இங்க வர சொல்லி ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. முதல் விஷயம், ஷிண்டே அவர்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்ல. அப்புறம் எங்களோட அரசாங்கம் இந்த 5 வருஷத்துல முழு பலத்தோட ஆட்சி செய்யும், கோஆர்டினேஷன்ல வேலை செய்யும், நல்ல வேலை பார்ப்பாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா வளர்ச்சியோட பாதையில முன்னேறும். இப்போ உத்தவ் அவர்களை பத்தி சொல்லணும்னா, நான் இத சொல்ல விரும்புறேன். நான் சட்டசபையில ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சட்ட மேலவையில உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் வழி அனுப்புற ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் கொஞ்சம் தமாஷா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எங்க எதிரில உட்கார்ந்திருந்த உத்தவ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்களும் இங்க வாங்க, இந்த சீட்டெல்லாம் காலி ஆகுது. நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, 5 வருஷம் அங்க வரதுக்கான கேள்வியே இல்ல, இங்க நாங்க ஆட்சியில இருக்கோம், ஒருவேளை நீங்க வரதுக்கு ஆசைப்பட்டா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறோம். நான் தமாஷா தான் சொன்னேன், அது ஆஃபர் இல்ல, தமாஷா சொன்ன விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுவும் நியூஸ் ஆயிருச்சு. இப்போ ஆஃபர் கொடுக்கறதுல சான்ஸே இல்ல, ஏன்னா எங்க கிட்ட இடமே இல்ல. இப்போ நீங்களே சொல்லுங்க, 288 மக்கள் உள்ள ஒரு அசெம்பிளி இருக்கு. அதுல 232 பேர் எங்ககிட்ட இருக்காங்க. மத்தவங்களுக்கு எங்களால என்ன கொடுக்க முடியும்? இடமே இல்ல. அப்போ இடம் இல்லனா
மறுநாள் 20 நிமிஷம் 1-to-1 லாக்ட் ரூம்ல என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்ல இல்ல ஓப்பன் ரூம் தான், க்ளோஸ்ட் இல்ல. ஓப்பன் ரூம் தான், எல்லாமே ஓப்பனா தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க டெலிகேஷன் எடுத்துட்டு என்கிட்ட வந்தாங்க. அந்த டெலிகேஷனை நான் கேட்டேன். முதல்ல அவரும் ஆதித்யா 2 பேருமே உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு மத்தவங்கள உள்ள கூப்பிட்டாரு. 15-20 நிமிஷம் நாங்க உட்காந்தோம். நான் டீ சாப்பிட்டேன், ஆதித்யா காஃபி சாப்பிட்டாரு. அவங்க எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பேசிட்டு போனாங்க? 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சீட்டிங் இல்ல. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, சீட்டிங் இல்லைனாலும் எதிர்க்கட்சி தலைவரா ஆக்கணும் அப்படின்னு. 2வது அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்க வந்தார். அந்த புத்தகத்துல வெவ்வேறு மக்கள் யாரெல்லாம் நியூஸ் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க 3rd லாங்குவேஜை பத்தி, 3வது பாஷை இதுவா இருக்கணும்னு, அது இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு அந்த புத்தகத்தை கொடுக்க வந்தாரு. ஆக்சுவலி எப்ப இருந்து ஏக்நாத் ஷிந்தே அப்புறம் அஜித் பவார் உடைஞ்சு போய் உங்ககிட்ட வந்தாங்களோ அப்ப இருந்து நீங்க யாருக்கு வேணாலும் இந்த மேஜிக்கை செய்ய முடியும், யாரும் வரலாம். இல்ல இல்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியும். அதாவது மகாராஷ்டிரா அரசியல்ல நான் எப்பவும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆப்போசிஷன் மக்கள் என்னோட கருத்தியல் எதிரிகள் தவிர என்னோட டைரக்ட் எதிரிகள் கிடையாது. நடத்தை விஷயத்துல எனக்கு எல்லார் கூடயும் நடத்தை உறவு இருக்கு. ஆனா அதுக்காக இது அர்த்தம் இல்ல இப்போ பார்ட்டிகள் மாறிடும்னு. இப்போ இப்படிதான் இருக்கும், இந்த காம்பினேஷன் தான் இருக்கும், எந்த மாற்றமுமே இல்ல. அப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடந்துராதே. என்னைக்காவது ஒரு நாள் ஷிந்தே அவர்களுக்கு வயித்து வலி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரு தானேக்கு போயிடுவாராமே. இல்ல, மும்பைல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இப்போ வயித்துல அவருக்கு எந்த வலியுமே இல்ல. பப்ளிக்ல இருந்து கேள்வி கேட்கலாம். இப்போ உங்களுக்கு தோணுதா உத்தம் தாக்கரே வந்து அகாடி பார்ட்டியில இருந்து பிரிஞ்சிடுவாருன்னு? மகா விகாஸ் அகாடியை விட்டுட்டு ஆமா. பாருங்க, தாக்கரே அவர்கள் எதுவும் செய்ய முடியும். அங்க இருக்கவும் முடியும், தனியாவும் போக முடியும். உத்தம் தாக்கரே எப்படிப்பட்டவர்னா, அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சில டைம் அவருக்கே என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது. ஏன்னா அவரு கடைசி நிமிஷத்துல முடிவெடுப்பாரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு அங்கே இருப்பாருன்னு. ஏன்னா என்னால முழு நம்பிக்கையோட சொல்ல முடியாது அவரு அங்க இருப்பாருன்னு. இந்த எல்லா விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா சட்டசபையில உங்களோட தமாசு, தனியா அவங்க கூட மீட்டிங், அப்புறம் உங்களோட மகா விகாஸ் அகாடிய பத்தி ஏதாவது சொல்றது. சோ இதுக்கு அர்த்தம் தேவேந்தருக்கும் உத்தம் தாக்கரேக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகா விகாஸ் அகாடியில இந்தியா அகாடி சிட்டிங் நடக்கணும்னு. அப்புறம் அவரு இந்தியா அகாடிக்கு போனாரு. அவர் தான் டிமாண்ட் பண்ணாரு இந்தியா அகாடி இவ்வளவு நாள் சந்திக்கலன்னு. இத்தனை எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அவரு சொன்னதுனால இந்தியா அலையன்ஸ், அதுல அவரு இந்தியா அலையன்ஸை சிட்டிங் கூப்பிட்டாரு. அவங்க ஒரு சிட்டிங் கூப்பிட்டாங்க. அப்புறம் அவரு இந்தியா அலையன்ஸ் சிட்டிங்ல போய் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசினாரு. அதனால அவரு இந்தியா அலையன்ஸ்ல இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வருங்காலத்துல மகாராஷ்டிரா அரசியல்ல பெரிய புயல் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல, இப்ப எனக்கு அது மாதிரி எதுவும் தெரியல. நாங்க எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்ப நான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆனனோ அப்ப என்னை பத்தி நல்லா தமாஷ் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னோட எதிரில நின்னவங்க, मेरा पानी उतरता देख मेरे किनारे पर घर मत बसा लेना, मेरा पानी उतरता देख मेरे किनारे पर घर मत बसा लेना, मैं समंदर हूं लौट कर जरूर आऊंगा.